காலை ஆராதனைக்கு விரோதமாக எழுதுகிற வாரங்களுக்குள் அது ஆவிகள் முடக்கப்படுவதாக, விக்கிரத்து வல்லமைகள் முடக்கப்படுவதாக, மாந்திரிக சக்திகள் முடக்கப்படுவதாக, தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும்படியாக ஒரு சத்துரா தீக்கா பகுதாராதா கடைகளா விலகட்டும். பொறுப்படுத்துதலும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து புண்ணிய நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்கார்வோம். நம்ம 2 பாடல்கள் பாடி தேவனை பயன்படுத்தும். முதலாவது முழுதும் ஜெபசு பாடப்படுவார்கள். அதாவது ஜூட் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளமெல்லாம் முருகதையா உந்த நண்பன் நினைக்கையிலே தன்னால கண்ணு கலந்து கர்த்தாவே உம்மன் நினைக்குது என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நண்பை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. கருவில் அநாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன். கருவில் அநாதையானேன், தெருவினில் நான் கிடந்தேன். அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே, அருகினில் வந்து என்னை அணைத்த அன்பு தெய்வமே. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். அற்புதமே அதிசயமே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளம் எல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தேற்றிட ஒருவரில்லை, ஆற்றிட யாரும் இல்லை. தூற்றிட பலருண்டு, தூற்று வீசும் மனிதருண்டு. தூற்றிட பலருண்டு, சேற்றில் வீசும் மனிதருண்டு. உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன், உந்தனின் அன்பை நான் என்னவென்று சொல்லுவேன். சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். சர்ப்பரனே பொற்பரனே உம்மை நான் என்றும் துதிப்பேன். இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. இந்த தெல்லு பூச்சிக்கும் நல்ல வாழ்க்கையை தந்தீரே, என்னை நல்லவனாக்கி அலையில் வைத்து கொண்டீரே. உள்ளமெல்லாம் முருகுதையா உந்தன் நன்மை நினைக்கையிலே தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஹல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. இந்த அதிகாலை வேளை எங்களோட இணைந்து உற்சாகமாக உம்மன்பு போதும் ஐயா,
உம் அன்பு போதுமையா என்று சொல்லி எல்லாரும் கைகளை தட்டி உற்சாகமாக பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம் அன்பு போதுமையா, சொல்லுங்க. எனக்கு கைகளை தட்டி. உம் அன்பு போதுமையா. சொல்லுங்க அவரை பார்த்து. உம் அன்பு போதுமையா, எனக்கு உம் அன்பு போது. சொல்லுங்க எல்லாரும் மறுபடியும். உம் அன்பு போதுமையா, எனக்கு கைகளை தட்டி. உம் அன்பு போதுமையா. உம் அன்பு போதுமையா, எனக்கு உம் அன்பு போதுமையா. நீங்கதான் எனக்கு ராஜாதி ராஜா, நீங்கதான் எனக்கு தேவாதி தேவா. நீங்கதான் எனக்கு ராஜாதி ராஜா, நீங்கதான் எனக்கு தேவாதி தேவா. அன்பு போதுமையா, எனக்கு உம் அன்பு போதுமையா. உம் அன்பு போதுமையா, எனக்கு உம் அன்பு போதுமை. நீங்கதான் எனக்காய் சிலுவை சுமந்தீங்க. நீங்கதான் எனக்காய் சிலுவை சுமந்தீங்க, நீங்கதான் எனக்காய் ரத்தம் சொல்லுங்க அவரை சிந்தினீங்க. பார்த்து. நீங்கதான் எனக்காய் சிலுவை சுமந்தீங்க. சேர்ந்து கைகளை தட்டி. அன்பு போதுமையா, எனக்கு உம் அன்பு போதுமையா. உம் அன்பு போதுமையா, எனக்கு. நீங்கதான் உயிர் தந்து மீட்ட தேவன், நீங்கதான் உயிரோடு நீங்கதான் உயிரோடு எழுந்த ராஜர். அன்பு போதுமையா, எனக்கு அன்பு போதுமையா. அன்பு போதும். உம் அன்பு போதுமையா, எனக்கு உம் அன்பு. நீங்கதான் எனக்காக மீண்டும் வருவீங்க, நீங்கதான் என்னை இழுத்துக் கொள்வீங்க. நீங்கதான் எனக்காய் மீண்டும் வருவீங்க. சொல்லுங்க எல்லாரும் அவரை பார்த்து கைகளை உயர்த்தி. அன்பு போதுமையா, எனக்கு அன்பு போதுமையா. அன்பு போதுமையா, எனக்கு. சொல்லுங்க மறுபடியும் அவரை பார்த்து. உம் அன்பு போதும். உம் அன்பு போதுமையா, எனக்கு உம் அன்பு போதுமையா. உம் அன்பு போதுமையா, எனக்கு உம் அன்பு போதுமையா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போதும் நாம் கொஞ்ச நேரம் எழுந்து நின்று கர்த்தரை ஆராதனை செய்ய போகிறோம். இந்த ஆராதனை பகுதியை நம்முடைய தலைமை போதகர் பிஷப் டாக்டர் நித்யராஜ் முன்பாக வந்து கொஞ்ச நேரம் ஆராதனைக்குள்ளாக வழிநடத்தி செல்வாரோடு கூட இணைந்து நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாரும் ஆண்டவரை கொஞ்ச நேரம் ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற நேரம், கர்த்தரை உயர்த்துகிற நேரம், ஆண்டவரை தொழுதுகிற நேரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே, நான் உம்மை கும்பிடுகிறேன். ஆண்டவரே, உம்மைக்கு வந்தனம் செலுத்துகிறேன். உம்மை நான் வணங்குகிறேன். ஆண்டவரே, உம்மை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். காலையில் எப்படி ஒருத்தர் பார்த்தா காலை வணக்கம்னு சொல்கிறோம், காலை பார்த்து குட் மார்னிங் சொல்கிறோம். ஆண்டவரை சொல்லுங்க. ஆண்டவரே, ஐ எம் சேயிங் குட் மார்னிங் டு யூ லார்ட். உம்மை நான் கும்பிடுகிறேன், உம்மை வணங்குகிறேன், உம்மை வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, நீ துதிகளுக்கு பாத்திர, சகலத்தை உண்டாக்கினவ, சர்வராகாத ராஜா, மகிமையின் தேவன், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன், இறைவா இயேசுவை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான் கும்பிடுகிறேன். இறைவா இயேசுவை கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், சொல்லுங்க, நான் கும்பிடுகிறேன். எல்லாரும் சொல்லும். இறைவா இயேசுவை கும்பிடுகிறேன். பாடு, கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், இறைவா இறைவா கும்பிடுகிறேன். சர்வத்தையும் படைத்த சர்வவியாபியே, சர்வத்தையும் சர்வத்தையும் படைத்த சர்வவியாபியே, சர்வவியாபியே, ரோஜாவே, சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், உம்மை நான் கும்பிடுகிறேன். சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், உம்மை நான் கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன், நான்
மகிமையின் மன்னவனே Thank you, Lord. மகத்துவ ராஜாவே மாறாத தேவன், மாறாத தேவன் மரித்து உயிர்த்தீர் உம்மை நான் கும்பிடுகிறேன். மாறாத தேவன் மரித்து உயிர்த்தார். மாறாத தேவன் மரித்து உயிர்த்து உம்மை நான் எல்லாரும் சொல்லுவோம். கும்பிடுகிறேன். எல்லாரும் காலையில கும்பிடுகிறேன். கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் வணக்கம். இறைவா இயேசு உம்மை இயேசுவா, கும்பிடுகிறேன். பிதாவே, கும்பிடுகிறேன் நான் கும்பிடுகிறேன் இறைவா இறைவா கும்பிடுகிறேன். காலையில ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. ஒரு புதிய நாளே ஆண்டவர் நம்ம காண செய்தபடியா சொல்லுங்க. ஆண்டவர் புதிய நாளே 27ஆம் தேதி காண செய்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே சொல்லுங்க. அன்புக்கு நன்றி அப்பா. அப்படியே சொல்லுங்க. அன்புக்கு நன்றி. இந்த அன்பை தான் நம்ம 40 நாள் தியானம் பண்ணோம். அன்பு அன்பு பகல் முழு அதை தான் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். காலைல வந்தால் வீட்டுக்கு போகிறதே கிடையாது. பகல் முழுவதும் உங்களுடைய அன்பு, உங்களுடைய அன்பு எவ்வளோ அன்பு இல்லை என் மேலே வச்சிருக்கீங்க ஆண்டவரே என்று சொல்ல அன்பை நினைத்து ஆண்டவர் உள்ளே துதித்து கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் அற்புதம் செய்து வருகிறார். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கொடுத்து வருகிறார். ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாம் நன்றி இயேசுவே. உங்க அன்பிற்கு வாயத்தோட சொல்லுங்க. நன்றி இயேசுவே உங்க அன்பிற்கு. அன்பு தேவ அன்பு மகா அன்பு வர்ணிக்கலாம் அன்பு தேவ அன்பு மகா அன்பு வர்ணிக்கலாம். ஆராதிப்பினான் ஆவியோடு ஆராதிப்பினான் பலத்தோடு ஆராதிப்பினான் அன்போடு ஆராதிப்பே 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 ஒரு நாள், ஆராதிப்பேன். ஒரு நாள். more love More power, more of you in my life. more love more power more of you in my life Oh, I will worship you with all of my heart. I will worship you with all of my mind. I will worship you with all of my strength. You are my Lord. You are my God. You are my Lord. You are my God. நம்ம அந்த அந்த அன்பு அன்பு என்று சொல்லும்போது அந்த அன்புக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதுதான் கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு காலைல கூட நான் வரும்பொழுது இந்த வழியில் ரோட்டில் ஒரு வண்டி இருந்துச்சு. இந்த வண்டி வந்து நம்ம ஆலயத்துக்கு வருவதுக்கு பிளாக்காக இருந்துச்சு, ஒரு 10 அடி தள்ளி. அப்போது நம்ம ஆலயத்துக்கு வருகிற ட்ரஸ்டி ராயாசிக்கு ஃபோன் பண்ணி, ஐயா இந்த ரூட்டில் வராதிங்க, இன்னொரு ரோடு சுற்றிட்டு வாங்கன்னு சொன்னேன். அவருக்கு அந்த வழி தெரியாது. ஆகவே நான் காரில் நின்று அவரை கைட் பண்ணி அவரை சுற்றி கூட்டு வந்து உள்ளே விட்ட பிறகு நேராக ஃபுல்ஃபிட் வந்தேன். ஐயா ரொம்ப தேங்க்ஸ் யா, நீங்கள் கண்டி கைட் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாரு. நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அங்கே அது அந்த ஃபுல் ஃபீட்டில் வந்து கிட்ட சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் யா. ஒரு சின்ன ஒன்றுமே கிடையாது. நான் வரது அங்கே நின்று அப்படி சும்மா அப்படியே நானும் முன்னாடி காரில் வந்து பின்னாடி வந்தார். ஒரு சின்ன காரியத்துக்கே அவர் அந்த உள்ளம் பாருங்க, அந்த உள்ள அந்த நன்றி சொல்ல விடுவோம். நான் சொல்கிறேன், ஆண்டவர் மேலே ஆண்டவர் நமக்கு பாராட்டின அந்த அன்புக்கு சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி சொல்லணும். சின்ன சின்ன காரியத்துக்கு நன்றி சொல்லணும். அந்த உள்ளத்தை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிற, அவள் தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. இந்த 40 நாள் அதுதான் தியானம். 40 நாள் அவருடைய அன்பை தியானம் பண்ண, அந்த அன்பை நினைக்க, அந்த அன்புக்கு நன்றி சொல்ல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமே சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. சொல்லுங்க. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord, for loving me. தமிழ்ல சொல்லுங்க. நன்றி இயேசுவே. இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி உம் அன்பிற்கு, உம் அன்பிற்கு உம் அன்பிற்கு நன்றி இயேசுவே. நன்றி இயேசுவே. நன்றி உம் அன்பிற்கு
கல்வாரி சிலுவையில் பாருங்க, கல்வாரி சிலுவையில் எனக்காக எனக்காய் மறித்தீரே. நன்றியே உம் அன்பிற்கே. எனக்காக கல்வாரி சிலுவையில் எனக்காய் மறித்தீரே. நன்றியே உம் அன்பிற்கே. You went to Calvary. you went to Calvary. There you died for me. Thank you, Lord, for loving me. Thank you. You went to Calvary. There you died for me. Thank you, Lord, for loving me. Thank you, Lord. Thank you, Lord, for loving me. நீங்க அந்த God's love நினைக்கும் போது அப்படியே உலக அன்பை பக்கத்துல வைக்கணும். நீங்க when you meditate the God's love அப்படியே ஹியூமன் லவ் முன்னாடி கொண்டு வரணும். அப்ப சொல்ல உலகமெல்லாம் மாய, உலகமெல்லாம் மாயமா. யாரையும் பார்த்து இவங்களை மாதிரி ஒரு அன்பு இல்லைல்ல, எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களே, அப்படி தயவுசெய்து சொல்லாதீங்க. அந்த அன்பு மாறக்கூடியது, அந்த அன்பு மறையக்கூடியது, அந்த அன்பு மாற்றப்படக்கூடியது. இயேசுவின் அன்புதான் மாறாதது. ஆகவே இயேசு சொன்னான், நேற்று இன்றும் என்றும் நான் மாறாதவராயிருக்கிறேன். மல்கியா 3:6 நான் கர்த்தர், நான் மாறாதவர். உலகமெல்லாம் மறையக்கூடியது, உலகமெல்லாம் மாறக்கூடியது. இயேசு அன்பு மாறாத. சொல்லுங்க, நீங்க தான்ப்பா என் உயிர், நீங்க தான்ப்பா என் மூச்சு, நீங்க தான்ப்பா எனக்கு ஜீவன், நீங்க தான்ப்பா. உங்களை மாதிரி ஒரு அன்பு இல்லை. சொல்லுங்க வாயத்து வர்ஷிப்ல, உங்களை மாதிரி ஒரு அன்பு இல்லை. அன்பு தியான நாள் 40 நாள் சொல்லுங்க, உங்களை மாதிரி அன்பு இல்லப்பா. ஆண்டவரே, நான் எப்போ நிர்மலமாயிருப்பேன், எப்பொழுதோ என் குடும்பம் உடைஞ்சு போயிருக்கும், ஆனாலும் என் மேல வச்ச அன்பினால இதுவரைக்கும் நீ பாதுகாத்து வருகிறதே. உலகமெல்லாம் மறக்கக்கூடியது, உலகமெல்லாம் மாறக்கூடியது. இயேசு அன்புதான் மாறாது. தேங்க்யூ உலகமெல்லாம் பாருங்க. மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. சொல்லுங்க. உலகமெல்லாம் மறக்குதையா. உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உம் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே அன்பை ராஜா. உம் நாமம் துதிக்கையிலே அன்பை. ஏசையா, உம் அன்பை ருசிக்கையிலே என் ராஜா. உயிரான 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 இயேசு. உயிரான என் உயிரான 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 இயேசு. இயேசு, உயிரான இயேசு. இயேசு. என் உயிரோடு கலந்து உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உயிரே. உயிரான 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 இயேசு. இயேசு. என் உயிரான 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 இயேசு. உயிரான இயேசு. ரட்சகா. என் உயிரோடு கலந்து உயிரே, நான் உம்மை துதிப்பேன். இயேசுவே, இயேசுவே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு. உயிரான 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 இயேசு. உயிரான இயேசு. ஸ்தோத்திரம். என் உயிரோடு கலந்து அன்பே. என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். Thank you, Lord. Thank you, என் Lord. உயிரே நான் உம்மை துதிப்பேன். ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு, என்ன உண்மையா நேசிக்கிறியா? என் மேல உண்மையா அன்பு வைத்திருக்கிறியா? உலகமெல்லாம் 2வது தான், குடும்பம்லாம் 2வது தான். என்னை உண்மையா நேசிக்கிறாயா? நீ
இந்த ஆராதனை வேலை சொன்ன ஒன்று உண்மையா நேசிக்கிறார், முழு மனதோடு நேசிக்கிறார். உங்களுடைய கற்பனைகளா கை கொள்வேன் ஆண்டவர், உறுதியா பற்றிக் கொள்வேன், உண்மை சேவிப்பேன் ஆண்டவர், உமக்கு கீழ்ப்படிவேன் ஆண்டவர், உம்மை பின்பற்றுவேன் ஆண்டவர். Yes Lord, I really love you Lord. Thank you Lord. என்னை நேசிக்கின்றாயா? பாடுங்க. என்னை ஆண்டவர் கேக்குறாரு, நேசிக்கின்றாயா? ஆண்டவர் கேக்குறாமா? கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நேசியாமல் இருப்பாயா? கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பாயா? பாவத்தின் அகோரத்தை பார், பாவத்தின் அகோரத்தை பார், பாதகத்தின் முடிவினை பார். பாவத்தின் அகோரத்தை பார், பாதங்களின் முடிவினை பார். பரிகாச சின்னமாய், பரிகாச சின்னமாய் சிலுவையிலே உனக்காக தானே, பலியானின் பாவி உனக்காக தான் அம்மா, பரியாச சிலுவையிலே உனக்காக. பலியானின் பாவி ரெண்டு கரம் பேசுங்க, உண்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கின்றேன் நான். ரெண்டு கரம் உயர்த்தி அம்மா, உம்மை சகோதரா, வாலிப நண்பா, நேசிக்கின்றேன் நான். வாலிப சகோதரியே, கல்வாரி I love you. I love you, பின்னும் நேசியாமல் இருப்பேனோ? அப்பா அப்பா. கல்வாரி காட்சியை கண்ட பெண்ணும் நேசியாமல் இருப்பேனோ? கைகளை தட்டி ஆண்டவர் பகிர்ந்து நல்ல கைகளை தட்டி ஜோரா அப்படியே ரெண்டு கரத்தை உயர்த்தி நான் சொல்றதை திரும்ப சொல்லுங்க. சகல துதி கனம் மகிமை மாட்சிமை புகழ்ச்சி ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் பிதாவே, ஆமென். பயத்தோடு நடுக்கத்தோடு கர்த்தரோடு ஜெபித்து சொல்லுவோம். பரமடுக்குங்கள் பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, ராஜ்ய வருவதாக, உம்முடைய சித்த பரமச பூல செய்யப்படுவதாக. அன்று நாகத்தங்கள் தாரும், நாங்கள் கடகால் பாவத்தை மன்னித்தலும், எங்களை சோதனைக்கு பிரவேசியும் என்று ரசித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே, ஆமென். எல்லாரும் உட்கார்ந்த வண்ணமாகவே முடிஞ்சா முழங்கால் படிட்டு ஒரு 3 நிமிடம் 2021 ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க போகிறோம். ஆன்லைனில் அப்படியே வாட்ச் பண்ணுற பிறகு எங்களோடு சேர்த்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நம்ம டெய்லி ஜெபிக்கிறோம். வரப்போகிற ஆண்டு திருப்தி நானாக மாற்றி கொடுப்பேன் சொல்லிக்குங்கப்பா. வரப்போகிற ஆண்டு வந்து எப்படி இருக்கும் கேட்டோம். ஆண்டவரை பரிசுத்தவர் சொல்லிக்க, திருப்தியின் ஆண்டு. என் ஜனங்கள் நாளைக்கு நன்மைனா திருப்தி ஆவார்கள். என் ஜனங்களை, என் பிள்ளைங்களை, என்னை ஆராதிக்கிற, என்னை நேசிக்கிற பிள்ளைங்களை நான் திருப்திப்படுத்தவே சொல்லிக்க டெய்லி ஜெபித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் ஜெபித்து வருகிற பெரிய மனவில்லை. எல்லாரும் வலதுகத்தை உயர்த்தி முடிஞ்சா முட்டி போட்டு, ஆண்டவரே வரப்போகிற வருஷங்களுக்கு திருப்தி நானாக மாற்றி கொடுங்கப்பா. தேசத்தில் என்ன காரியம் நினைத்து இருந்தாலும் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் திருப்திப்படுத்துகிற வாக்கு. அதுதான் இந்த ஆயத்தை ஜெபம் சொல்லுங்க. ஆண்டவரே திருப்திப்படுத்த சொன்னீங்க. நம்ம நியூ குட் சமாரியன் ட்ரஸ்ட் ஸ்தாபன தலைவர் அன்பு ரோசின் அம்மையார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் முன்பாக வந்து வயதான தாயார் அவர்கள் முன்பாக வந்து நம்ம எல்லாருக்காகவும் ஆண்டவரே தேசத்தை திருப்திப்படுத்துகிறேன்னு சொன்னீங்க. எங்கள் பிள்ளைகளை திருப்திப்படுத்துறது அம்மா நல்ல ஒரு ஜெபிக்கிற தாயார் அவர்கள் முன்பாக வந்து முழங்கால் பண்ணிட்டு நம்ம எல்லாருக்காக அம்மாவோட சேர்ந்து முடிஞ்சவங்க முட்டி போடணும், முடியாதவங்க சாரில் உட்காந்துக்கலாம். கர்த்தருக்கு உங்கள் சூழ்நிலை தெரியும். வாலிப பிள்ளைகளை முட்டி போடணும். முட்டி போட்டு ஒரு 2 நிமிஷம் தானே அம்மா நமக்காக ஜெபம் பண்ணுவார்கள். நம்ம எல்லாரும் இணைந்து அம்மாவோட சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு வயசு? 80 வயசு முட்டி போறாங்க. 80 years old. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அம்மாவோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் நமக்காக ஜெபம் பண்றாங்க. தேவன் இந்த புதிய ஆண்டுக்குள்ள போகும்படியாய் நீ செய்த போற நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம்.
நீர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். திருப்திப்படுத்துவேன்னு சொல்லி அது கொடுத்த வார்த்தையை ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஸ்தோத்திரம். மாதமும் ஸ்தோத்திரம். அந்த ஆண்டு பூரா நீ ஒவ்வொரு ஆமென் குடும்பங்களுக்கும் ஆமென். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அம்மாவோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கையில் ஜெபம் பண்ணுங்க. அம்மா பிரயாசிக்கும். தூங்குறாத, திருப்திப்படுத்த போற சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நன்மைகளுக்காய் திருப்தின்னு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, திருப்தின்னு சொல்லுங்க. பாதத்தில் வரப்போகிற ஜெபிக்கிறோம். வருஷம் திருப்தி. சாஷாங்க 40 நாள்ல சொல்லிட்டே இருக்கும் திருப்தி ஒவ்வொரு திருப்தி நாளும் திருப்தி. தகப்பனே, நாங்கள் ஆமென். திருப்திப்பட போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். திருப்தி உண்டாக போறதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். சங்கீதம் 96:14 சொன்னபடி Yes. நீ என்று திருப்தியாக்கி Yes. என் ரட்சிப்பை காண்பிப்பேன்னு சொல்லி எங்களை ரட்சித்து அழைத்து ஒவ்வொரு காரியத்திலும் திருப்திப்படுத்தி கொண்டு வர கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்பா. புதிய ஆண்டுல புது புது கிருபையினால திருப்திப்படுத்த போறீரே ஸ்தோத்திரம். Yes. கையின் பிரயாசத்தில் திருப்திப்படும் போது ஆமென். கையின் பிரயாசத்தில் திருப்தி, பிள்ளைகள் வாழ்க்கையில திருப்தி, படிப்புல திருப்தி, பொருளாதாரத்துல திருப்தி, ஊழியத்துல திருப்தி. ஆமென் ஆமென். திருப்தி, Yes. பிள்ளைகள் படிப்புல திருப்தி, ஆமென் 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 சொல்லுங்க. அம்மா ஆமென் சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். காரியத்துல திருப்தி, ஆமென் சச்சாக்குறையில திருப்தி, ஆமென். வனாந்தரத்தை மாற்றி ஆமென். சேர்த்து வனாந்தரத்தில் கிருபைக்கு திருப்தி, ஸ்தோத்திரம். வனாந்தரத்தில் திருப்தி. ஒவ்வொரு நாளும் ஆமென் ஆமென் திருப்தி ஆமென் உண்டாகுவதற்காக ஆமென் கோடான ஆமென் கோடி ஆமென். கோடி 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 நன்றி ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். என்னை தரை மட்டுமாய் தாத்து நீ அப்படியே செய்து எல்லாரும் சாட்சி சொல்ல Yes, Lord. என்னை தாழ்த்தி ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் ஜீவ நல்ல ஆமென். அம்மா பண்ண ஜெபத்தை கைகளை தட்டி எல்லா ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 5 அப்பங்களை 1000 பெருகச் செய்தார். கைதட்டி பாருங்க, கைதட்டி. 5 அப்பங்களை கைதட்டி பாடுவோம். 1000 பெருக செய்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். 5000 ஆண்களுக்கு வயிறார உணவளித்தார். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். பாடி கொண்டாடுவோம், கோடி நன்றி சொல்லுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், வீரம் எடுக்க வைப்பார். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. உட்காருவோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இருக்கபடியால் 11 மணிக்கு உபவாச ஜெபம் ஆன்லைன்ல டெலிகாஸ்ட் பண்ணுவோம். தயவுசெய்து உபவாச இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் அந்த வெள்ளிக்கிழமை ஆன்லைனில் பார்க்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு. நாளைக்கு இந்திய நேரம் 2:30 மணிக்கு ஜெர்மனி தேசத்திலே ஒரு திருச்சபையிலே நாங்கள் குடும்பமாய் ஊழியம் செய்கிறோம். அந்த லிங்க் அனுப்புவார்கள். என்னுடைய பிள்ளைகள் உங்களுக்கு எல்லாம் ஃபார்வர்டு. நீங்கள் வீட்டில் இருந்தபடியே 2:30 to 4:30 2 hours அந்த நிகழ்ச்சி, பாடல், ஆராதனை எல்லாம் நாங்கள் தான் பண்ணுறோம். 2 மணி நேரம் கன்வென்ஷன் மாதிரி ஆரம்ப ஜபத்து முடிவு வரைக்கும் நாங்கள் தான் பண்ணுகிறோம். தயவு செய்து வீட்டில் இருந்த வகை நாளை மாலை 2:30 மணிக்கு அந்த நிகழ்ச்சியில் பார்க்க அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. டாக்டர் ஐசர். பிரைஸ் காட். ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த உபவாசத்தின் 6வது நாள். நமக்கு ஃபாஸ்டிங்கில் ஸ்டார்டிங்லேயே தடை வந்துருச்சு. எப்பவும் உபவாசம் ஆரம்பித்து ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து மழை காற்றெல்லாம் வரும். இந்த வர உபவாசம் ஆரம்பித்த 2வது நாளே மழை வந்தாலும் புயல் வந்தாலும் இந்த 6 நாள் இடைவிடாமல் தெய்வ சமூகத்தில் வர கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தர் நான் துதிக்கிறேன். நம்முடைய எல்லா ஜெபத்தை கேட்டு இந்த புயலை ஆண்டவர் வலுவிழக்க செய்து சேதமின்றி தேசத்தையும் நம்மையும் கர்த்தர் காத்தார். அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க. ஜெபம் பண்ணா கேட்பார். நான் இப்போ ஒரு புது வீட்டுக்கு போயிருக்கிறேன். இந்த வீட்டில் கார் பார்க்கிங் கிடையாது. கார் வீடை ஒட்டி தான் வச்சுருப்போம். மழை காற்று வந்ததுனால வீட்டு வாசலில் ஒரு பப்பாளி மரம் இருந்துச்சு. பெரிய பப்பாளி மரம். மரம்லாம் விழுதுன்னு சொன்னாங்க. அப்போ நைட்டு ஒரு ஜெபம் பண்ண, ஆண்டவரே தூதன் அனுப்பி என் வாகனத்தை காப்பாற்றும். காலை நான் சர்ச்சுக்கு வந்த பிறகு தான் மரம் கீழே விழுந்துருக்குது. வேரோடு விழுந்துச்சு பப்பாளி மரம். நைட்டு விழுந்தால் கார் மேலே விழுந்திருக்கும். ஆனால் காலைல கார் சர்ச்சுக்கு வந்துட்டேன். இங்கே சர்ச்சை நடக்கும்போது வீட்டில் டமான சத்தம் விழுந்துருக்குது. மரம் கீழே விழுந்துருச்சு. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டு நம்மளை சேதமின்றி காக்க கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ரொம்ப நல்லவர். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். நாம் கண்களை மூடி அருள்நாதர் இயேசு நோக்கி 6வது நாள் உபவாச நாளிலே
கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். லைவ்ல வாட்ச் பண்ற பிள்ளைகள் அப்படியே உங்க நண்பருக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேஷனுக்கு இந்த லிங்க் அப்படியே ஷேர் பண்ணுங்கள். ஒரு 15-20 நிமிடம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். Glory to God. நம்முடைய தேவன் நம்மை சோதித்தாலும் அந்த சோதனை நன்மைக்காகவே மாற்றுகிற அன்பின் தேவனாய் இருக்கிறார். Glory to God. சோதனையை சகிக்கிறவன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. Glory to God. சோதனைகளை சகிப்போன் பாக்கியவான் அல்லோ. சோதனைகளை சகிப்போ பாக்கியவானல்லோ. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரென்பா. ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன பேரென்பா. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வானம் திறக்கப்படுவதாக. சகல பிரஸ்தாபத்தை பார்க்க வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கிறேன். இன்று காலையிலே உடைய வார்த்தையை மகிமைப்படுத்த அடிமை ஜெபிக்கிறேன். பலவான் கட்டப்படட்டும். வந்திருக்கிற மக்களோடும் ஆன்லைன்ல வாட்ச் பண்ற மக்களோடும் வசனத்தின் மூலம் பேசும்படியா நான் ஜெபிக்கிறேன். நாமத்தை மகிமைப்படுத்தும். அன்பர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த 40 நாளும் தேவன் நமக்கு ஒரு அருமையான தலைப்பை கொடுத்திருக்கிறார். வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் முதல் வசனம். என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன், உம்மில் அன்பு கூறுவேன். ஆண்டவர் 40 நாளும் அவருடைய அன்பை குறித்து தியானம் நம்முடைய கட்டளை இட்டார். இன்னைக்கு 6வது நாள். எல்லாரும் இன்னும் ஒரு விஷயம் காலையில் சொல்லுவோம். என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். எல்லா வலக சொல்லுங்க. என் பெலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் அன்பு கூறினா என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தொடர்ந்து தியானித்து வருகிறோம். முதல் நாளிலே முழு இதயத்தோடு அன்பு கூற வேண்டும். 2ஆம் நாளிலே கற்பனைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3ஆம் நாளே உறுதியாக இருக்க வேண்டும். 4ஆம் நாளை சேவிக்க வேண்டும். நேற்றைய தினத்திலே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக கீழ்ப்படிய வேண்டும் என்று தியானப்படும். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். உபாகமம் புஸ்தகம். அன்பு கூறனா என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்? உபாகமம் 13:3 வாசிக்க கேட்போம். அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அன்பு கூறுகளோ இல்லையோ என்று சொல்லி அறியும்படிக்கு உங்கள் தேவனாய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். ஆண்டவர் நம்மை சோதிக்கிறாராம். கவனிங்கள். இந்த சோதனை என்ற வார்த்தை தமிழிலே ஒரு பதம்தான் சோதனை. ஆனால் ஆங்கிலத்தில் பார்த்தோம் 3 அர்த்த பொருள். 1 டெஸ்ட், 2 டெமிடேஷன், 3வது ட்ரையல்ஸ் என்று சொல்லுவார்கள். வேதத்தில் நீங்கள் வாது பார்த்தீங்கன்னா சோதனை என்ற பொருள் ஃப்ரம் ஜெனிசிஸ் டு ரெவலேஷன் 3 தமிழில் ஒரே பதம் சோதனை வரும். நான் ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட், ட்ரையல்ஸ், டெமிடேஷன் என்று வரும். அந்த டெஸ்ட், ட்ரையல், டெமிடேஷன் பார்த்தீங்கன்னா சோதனை 2 பேர் நம்மளை சோதிப்பார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரும் நம்மளை சோதிப்பார், சாத்தானும் நம்மளை சோதிப்பான். சாத்தானுக்கு சோதனைக்காரன் என்று பெயர். நான் 2 வசனங்களை உங்களுக்கு கோடிட விரும்புகிறேன். லூக்கா 4:13. பிசாசானவன் சோதனையெல்லாம் முடித்த பின்பு அவன் சோதனையை கொடுக்கிறவன் பிசாசு. 1 தெசலோனிக்கேயர் 3:5 சோதனைக்காரன் உங்களை சோதனை உட்படுத்துவான் என்று. சோதனைக்காரன் உங்களை சோதனை உட்படுத்துவான். அப்பனா முதல்ல பிசாசு நம்மளை சோதிப்பான். 2வது கர்த்தர் நம்மளை சோதிப்பாராம். யாத்ராமன் புஸ்தகம் 15:25 கடைசி வரி. அங்கே அவர்களை கர்த்தர் சோதித்து, இங்கே நம்ம வாசித்தோம் கர்த்தர் சோதித்து. அப்போ சோதனை நமக்கு 2 பேர் கொடுப்பாங்க. 1 பிசாசும் சோதிப்பான், கர்த்தரும் சோதிப்பான். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து சோதனையை ஜெயிக்கிற ஒரு பிள்ளைகளாக
சோதனையை ஏற்றுக்கிற ஒரு பிள்ளையா இருக்கும்போது தான் நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்பதற்கு அடையாளம். இன்னைக்கு 6வது நாள் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற அடையாளம் சோதனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு தலைப்பு சோதனையை we must accept the test and trials from the God. தேவ சமூகத்திலிருந்து நமக்கு வருகிற தேவ அனுமதி வருகிற சோதனையை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அடையாளம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கரமத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க ஆண்டவரை நேசிக்கும் போது உங்களுக்கு சோதனை வரும். நன்றாக கவனிங்கள். உங்களுக்கு டெஸ்ட் வைப்பாரு. உங்களுக்கு ட்ரையல்ஸ்னா பாடுகள் உபத்திரவங்கள். ட்ரையல்ஸ்னா பாடுகள் உபத்திரவங்கள். டெஸ்ட்னா பரீட்சை. சில பிள்ளைகளை கர்த்தர் சோதிப்பார், டெஸ்ட் வைப்பாரு, பரீட்சை வைப்பாரு, பாடுகள் உட்படுத்துவாரு. ஏன் நம்ம கேட்கவே முடியாது. ஏன் கேட்கும்? அந்த சோதனையை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போதுதான் அன்பு கூறுகிறோமா இல்லையா என்று நமக்கு தெரியும். வசனம் சொல்லுது, நீங்கள் என்னில் அன்பு கூறுகிறா இல்லையா என்பதை அறியும்படி கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். நான் நிறைய முறை என் வாழ்க்கையில் உபத்திரம் போது தேவ சத்தம் அப்படி ஏன் எனக்கு இந்த பாடு பதிலே வராதுங்க. பதிலே வராது. அமைதியா இருப்பார் ஆண்டவர். பதிலே வராது. கொஞ்சம் நாட்கள் கழித்து அதனால சில நன்மைகள் உண்டாகும் போது தான் அதனால்தான் இந்த சோதனை என்று நான் புரிந்து தேவ சமூகத்தில் ஒரு படி ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறி இருக்கிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசனமாக காலையில சொல்லுகிறேன். இன்னைக்கு காலைல தேவன் நம்மோடு இந்த 6th டேல பேசுறாரு. சோதனையை நாம் சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளும் போது, சோதனையை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்பதற்கு அடையாளம். இன்னைக்கு செய்தியின் தலைப்பு தேவ பிள்ளையை ஏன் கர்த்தர் சோதிக்கிறார். ஒரே தலைப்பு தான் இன்னைக்கு. டெய்லி 2 தலைப்பு பார்த்தோம். இன்னைக்கு ஒரே தலைப்பு தான். ஏன் கர்த்தர் தேவ பிள்ளையை சோதிக்கிறார். ஒரு 3 குறிப்பை சுருக்கமாய் சொல்லி சோதனை வரும்போது நாம் ஏற்றுகிற அனுபவம் நமக்கு தர நமக்காக உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். முதல் குறிப்பு யாக்கோபின் நிருபம். ஏன் கர்த்தர் சோதிக்கிறார்? யாக்கோபு 1:12 வாசிக்க கேட்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். போதும். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். முதல் குறிப்பு, நம்மை பாக்கியவான மாற்ற கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். Number 1, the Lord is going to make as a blessed man, blessed woman, blessed people for the nation, church, society and family. For that reason God will allow the trials and tests for each and every believer. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சோதனையும் டெஸ்டையும் ட்ரையல்ஸையும் ஆண்டவர் ஏன் அனுமதிக்கிறார்? நம்மை மற்றவருக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக மாற்ற. அல்லேலூயா சொல்லுவாங்க. வேதம் சொல்லுகிறது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பொருள்படும். நீங்க தாவீது பார்த்தீங்கன்னா நிறைய சோதனைங்க. சவுல் சொல்வாரு, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டவன். மேடம் மேரி கன்னி பெண்ல இயேசு கிறிஸ்துவை கன்சீவ் ஆகும்படி ஒரு பாக்கியத்தை பெற்றாள். தூதன் சொல்லுகிறான், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சோதனை ஏன் தெரியுமா நமக்கு? உன்னை கர்த்தர் மற்றவருக்கு, குடும்பத்துக்கு, பிள்ளைகளுக்கு, தேசத்துக்கு, சமுதாயத்துக்கு உன்னை கர்த்தர் ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்ற கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். உங்கள் நன்மைக்கு தான், என்னுடைய நன்மைக்கு தான். நம்ம தான் ஐயோ ஏன் தான் இந்த சோதனை தெரியலையே என்றோம். வசனம் சொல்கிறது, சகிக்கிறவன் பாக்கியவான். சகிக்கணுங்க. அதான் ஏற்றுக்கொள்ளணும்னு சொல்றோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சோதனை கிராஸ் பண்ணும்போது, நம்முடைய வாழ்க்கையில் சோதனை ஒன்று வரும்போது, அதை எப்படி நம்ம கசப்பு குடிக்கும் போது, மருந்து குடிக்கும் போது அப்படியே கஷ்டப்பட்டு குடிக்கிறோம். ஹீல் ஆவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் சோதனையை சகிக்கும் போது தேவன் நம்மளை பாக்கியவானாக மாற்றுவார். ஆதியாகமம் புஸ்தகம் 22:1 வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். இங்கிலீஷ் ரொம்ப அழகா இருக்கும். God tested Abraham. கர்த்தர் ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? உன்னுடைய ஏகபுத்திரன், உன் ஏகசுதன், உன் செல்ல பையன், ஒரே செல்ல பையன், அவனை கொண்டு நாளைக்கு நான் காண்பிக்கும் தேச மலைகள் ஒன்று எனக்கு தகன பலியிடு. ஒண்ணுமே சொல்லுங்க ஆபிரகாம். அவனுடைய ஏன் என் பையனை பலியிடணும்? எனக்கு எவ்வளோ ஆடு இருக்கு என் தொட்டியில, ஏன் என் பையனை கேட்குறீங்க?
உமக்கு நல்லா இருக்கா? உங்க மனசாட்சி இருக்குதா? நீங்க தானே கொடுத்தீங்க. 25 வருஷம் கொடுத்து ஒரே பிள்ளை மடியில போட்டு செல்லமா பாப்பு குட்டி, செல்லக்குட்டி, அம்முக்குட்டி, பாப்பு பாப்புன்னு கூப்பிடுறேன். அதை போய் பலியிட சொல்ல ஒண்ணுமே சொல்லல. சரி ஆண்டவரே நான் வரேன், நாளை காலைல கிளம்பி போறான். பையன் கேட்கறான், அப்பா பலி பொருள் இருக்குது, நெருப்பு இருக்குது, சாரி நெருப்பு இருக்கு, கட்டை இருக்கு, பலி பொருள் எங்கே? கர்த்தர் பார்த்துக் கொள்வா, கர்த்தர் பார்த்துக் கொள்வா. எல்லாத்தையும் கட்டிட்டு கயிறை போட்டு கட்டிட்டாங்க. கத்தி எடுத்து ஓங்கும் போதுதான் ஒரு சத்தம், ஆபிரகாமே உன் பிள்ளையான மேல் கையை போடாதே, உன் ஏக புத்திரன் ஏக சுதன் பாராமல் அவனை நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் இப்பொழுது நீ தேவனுக்கு பயந்து இருக்கிறவன் அறிந்திருக்கிற. கண்களை எடுத்து பாரான். ஒரு ஆட்டுக்கடாவை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி பிள்ளைக்கு அந்த கடாவை பலியிட்டான் என்று வேதாகம் சொல்லுகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அந்த சோதனை ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டபடியால் தான் இன்னைக்கு நீங்கள் நானும் ஆபிரகாமின் சந்ததி என்ற ஒரு பாக்கியத்தை ஆபிரகாம் பெற்றான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு சந்ததி நம்மள சொல்லல, யாக்கோபு நம்மள சொல்ல, அவன் சொல்றாரு இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே. சகையை பார்த்து இவளும் ஆபிரகாமின் குமாரத்தை இருக்கிறாரு. உங்களை என்ன கர்த்தர் ஆபிரகாமின் சந்ததியில வைத்திருக்கிற ஆபிரகாமுக்கு அந்த பாக்கியம் கிடைக்க ஒரே காரணம் அவன் சோதனை ஏற்றுக்கொண்டான். முதல் குறிப்பு, ஏன் கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார்? நம்மை கர்த்தர் பாக்கியவானாக மாற்ற. அல்லேலூயா. திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விட மாட்டார். தாங்கிட பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நான் சொல்றேன், ரொம்ப எளிமையா சொல்றேன். நம்ம கர்த்தரை நேசிக்கிறோமா இல்லையான்னு அடையாளத்துக்காக கர்த்தர் நம்மளை சோதிப்பாரு. அந்த சோதனை நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது நம்பர் 1 நம்மளை கர்த்தர் பாக்கியவானாக மாற்றுவார். பாக்கியவானாக. 2003 எனக்கு ஃபேஷியல் பேரலைசிஸ், வாய் கோணுக்குச்சுங்க, வாய் கோணுக்குச்சு, பேச்சு வராது. பிபி 280 270 காட்டும். டாக்டர்லாம் நீங்கள் பயப்படாதீங்க பயப்படாதீங்கன்னு சொல்லுவாங்க. நான் பயப்படல. அப்போ வீடு பக்கத்தில் இருந்துச்சு, வீட்டுக்கு சர்ச்சுக்கு ஒரு நாளைக்கு 100 முறை நடப்பேன். நான் பாட்டு வீட்டில் சர்ச்சை வந்து சர்ச்சு வீட்டுக்கு போயிடுவேன். என்ன நடக்குன்னு தெரியாது. மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி சாத்தா சொல்கிறான், நீ 2003 இப்போ 2021 வரப்போகுது, நீ செத்து போக போற, நீ இல்லாமல் உன் பிரதருக்கு ஊழியம் பண்ண முடியாது. அப்போ ஜெருசால பிறந்த ஜூட் 5 வயசு, பயங்கர சோதனை, மரண போராட்டம், மரண போராட்டம். அநேக ஊழியர்கள் ஜெபம் பண்ணினார்கள், விசுவாசத்தில் ஜெபிச்சாங்க. கர்த்தர் 100% சுகமாக்கி என் வாயை நேராக்கி இன்னைக்கு நல்ல பேச்சோடு கூட உங்கள் மத்தியில் ஊழியத்தை கிருபை செய்தார். ஆனால் அந்த 2003 பாடுக்கு பிறகு நிறைய ஆசீர்வாதங்களை ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து என்னை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, ஏன் தெரியுமா சோதனை? உன்னை கர்த்தர் பாக்கியவானாக மாற்ற. நம்பர் 2, இரண்டாவது ஏன் சோதனை? யோபுவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழி அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். சோதித்த பின். ரெண்டாவது யோபு சொல்றான், நான் போகும் வழியை தேவனுக்கு தெரியும், நான் இந்த வழியா தான் போறேன்ட்டு. ஆனா ஏன் தெரியுமா? நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். இரண்டாவதாக விலையேற பெற்ற பாத்திரமாக உருவாக்க கர்த்தர் நம்மளை சோதிக்கிறார். பொன் என்பது விலையேற பெற்றது ஒன்று. வேதம் சொல்கிறது பொன் விலையேற பெற்றது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசித்தால், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது கனமும் மகிமையும் உங்களுக்கு உண்டாகும். வெளிப்படுத்த 2:10. நீ பட போகிற பாடலை குறித்து எவ்வளவு வேணும்
பயப்படாதே. உங்களை பிசாசானவன் சோதிக்கப்பட்டு சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள், அதற்கு பிறகு ஜீவ கிரீடத்தை தருவேன். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் தெரியுமா சோதனை? பொன் என்பது விலையேற, அதை பார்க்கணும் விலையேற, பொன்னை பார்க்கணும் விலையேறப்படுது விசுவாசம். விசுவாசம் மூலமா தேவன் நம்மளை சோதித்து நமக்கு சோதனையை கர்த்தர் அனுமதிக்க. இரண்டாவது என்ன தெரியுமாங்க? விலையேற பெற்ற பாத்திரமாக உருவாக்க. நம்பர் 1 பாக்கியவனாக மாற்ற. இரண்டாவது விலையேர் வேல்யூபிள் பர்சன். நான் அண்ணன் டிஜிஎஸ் தினகரனை எடுத்தீங்கன்னா அவ்வளவு சோதனைங்க. அங்கிள் டிஜிஎஸ்க்கு அவ்வளவு சோதனை, அவ்வளவு சோதனை. அவருடைய கண்ணில் கேன்சரு, அவருடைய ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி, 2 கால் நடக்க முடியாது, கையில் ஆப்ரேஷன், அவங்க ஏஞ்சல் ஆக்சிடென்ட்ல கை ஆப்ரேஷன், உடம்பு ஃபுல்லாக வேதனை, உடம்பு ஃபுல்லாக வேதனை. கிட்னி 2 கிட்னி போயிட்டு 1 கிட்னி அமெரிக்காவில் போய் மாற்றிட்டு வந்தாங்க. சரீரம் முழுவதும் ஒரு நாளைக்கு இவ்வளோ மாத்திரை சாப்பிட பயங்கர பாடு, சோதனை. அந்த சோதனை எல்லாம் இந்த தகப்பன் சந்தோஷமா ஏற்றபடியால் தான் இன்னைக்கு அவருக்கு பிறகு 150 120 ஜெபகோபுரம் கட்டி அவருடைய பிள்ளைகள் பேர குழந்தைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிறாங்க. அந்த ரோடு கவர்மெண்ட் கலைஞர் பிள்ளை டாக்டர் டிஜிஎஸ் ரோடுன்னு மாத்திட்டாங்க. எவ்வளவு பெரிய பிளஸிங்ல. இந்த ரோடு மாத்துவானா? சியானத்து ரோட மாத்துவானா? ஐசிஎஃப் லிங்க் ரோடு பேர் மாத்துவானா? ராஜ் பிரதர்ஸ் ரோடு மாத்துவானா? அரசாங்கத்திலே டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் சாலை ரோடே மாத்திட்டாங்க. ஒரு பெரிய விலையேற வேல்யூபிள் பர்சனாக கர்த்தர் மாற்ற காரணம் அவ்வளவு சோதனைகளை அந்த அன்பு தகப்பனார் ஏற்றுக்கொண்டார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லா தாழ்மையோடு சொல்லுகிறேன், கர்த்தர் இரண்டாவது நம்மளை சோதிக்க, விலையேற பெற்ற பாத்திரமாக உருவாக்க தேவன் நம்மளை. அதான் அக்கா பாருங்க, பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலன் தருவார். திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலன் அளிப்பார். பொன்னை போல உன்னை போல புடமிட்டாலும் புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன். பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. உன்னை போல புடமிட்டாலும் புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன், பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. திராணிக்கு மேல் சோதித்திடார், சோதித்திடார், தாங்கிட பலன் அளிப்பார். திராணிக்கு மேல் சோதித்திடார், தாங்கிட பலன் அளிப்பார். தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தீவசத்தம் இன்னுள்ளம் பலமாக துணிக்குமே. அன்பு கூறுவதற்கு அடையாளம் சோதனை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தர் அவரிடத்தில் அன்பு கூறுறப்பளே சோதிக்கிறார்? நம்பர் 1 பாக்கியவனாக மாற்ற சோதனை, விலையேற பெற்ற பாத்திரமாய் உருவாக்க சோதனை. கடைசியாக 1 கொரிந்தியர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேற சோதனை, ஒரு பெரிய சோதனை உனக்கு வரதில்லை, மனுஷனுக்கு வர சோதனை தான் உங்களுக்கு வருதுன்னு பவுல் சொல்றாரு. அப்புறம் தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார், உங்கள் திராணிக்கு மேலாக திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல், அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். போக்கையும் உண்டாக்கும். should be underlined. போக்கையும் உண்டாக்குவார். நன்றாக கவனிங்கள், நான் முடிக்கிறேன். திராணிக்கு மேலாக சோதிக்க மாட்டார். மனுஷனுக்கு நேரடிய சோதனை தான் உங்களுக்கு வருகிறது. அந்த சோதனையை தாங்கிக் கொள்ள கர்த்தர் பலன் கொடுப்பார். 3 காரியம் சொல்றாரு. மனுஷனுக்கு நேரடிய சோதனை, திராணிக்கு மேல சோதனை கிடையாது, சோதனை தாங்க பலன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சோதனை தப்பித்து கொள்ள ஒரு போக்கை உண்டாக்குவார். போக்கு என்றால் வழி. The Lord is going to open your way for you to
escape the test and trials. உனக்கு வர பாடுகள், சோதனைகள், உபத்திரவத்திலே தப்பித்துக் கொள்ள கர்த்தரே உனக்கு ஒரு போக்கை, ஒரு வழியை உண்டு பண்ணுவாராம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆகவே இதற்கு இப்படி ஒரு ஆண்டவர் தலைப்பை கொடுத்தார், தமது வல்லமையை விளங்க பண்ணும்படி சோதிக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வல்லமை மிகப்பெரிய வல்லமை, மிகப்பெரிய வல்லமை. நிவார் புயல் வந்துச்சு, 150 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும் சொன்னாங்க. 150 கிலோமீட்டர். சற்று யோசித்து பாருங்க, சாதாரண காத்துக்கே பப்பாளி மரமும் அரசமும் கீழே விழுதுனா 150 கிலோமீட்டர் என்ன ஆகும்? காரையே தூக்கும். நம்ம எல்லாரும் ஜெபிச்சோம், அந்த வலிமையை கர்த்தர் இழக்க செய்து, இப்படி சரித்து நடக்காத ஒரு காரியம், வலிமை இழக்க செய்து புயலை ஆண்டவர் கிராஸ் பண்ண செய்தார். அதுவும் சென்னை பக்கம் வரலையாம் புயல், வேற எங்க பக்கமோ போயிடுச்சு. கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. எல்லாம் தாழ்மையோட ஜெபத்தோடு சொல்லுகிறேன். மூன்றாவது, தமது வல்லமை. The Lord is going to declare his strength among the people. தேவன் தமது வல்லமையை விளங்க பண்ண கர்த்தர் நம்மை சோதிக்கிறார். அல்லேலூயா. வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டீர், அதனால் நான் சுத்தமானேனே. பொன்னாக விளங்க செய்தீரே, அதனால் நான் சுத்தமானேனே. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, பாடாத நாட்களும் இல்லையே. சங்கீதம் 26:2 சங்கீதக்காரர் சொல்லுகிறான், என்னை பரிசித்து என்னை சோதித்து பார். சங்கீதம் 66:10 தேவனே எங்களை சோதித்தீர், வெள்ளியை புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர். 2 பேதுரு 2:9 ரொம்ப அழகான வசனம். தேவ பக்தி உள்ளவனை கர்த்தர் சோதனை என்று ரட்சிப்பார். நான் சொல்றேங்க, நீ தேவ பக்தியா நடக்கணும்னு ஒரு டிசிஷன் எடுத்தேன்னா அப்பயே சோதனை வந்துடும், அப்பயே சோதனை வந்துடும். என் செய்தி நிறைவு செய்ய விரும்புகிறேன். மூணாவது, தமது வல்லமையை விளங்க பண்ண சோதனை. 2 பேரும் சோதிப்பாங்கன்னு சொன்னேன். பிசாசும் சோதிப்பான், கர்த்தரும் சோதிப்பானு. ஆனா கர்த்தரிடத்து அன்பு கூறுவதற்கு கர்த்தர் சோதிப்பார், அந்த சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஏன் சோதனை என்று ஆரம்பித்தேன். நம்பர் 1, எளிமையான செய்தி. பாக்கியவான மாற்ற சோதனை, விலையேற பெற்ற பாத்திரமா உருவாக்க சோதனை, தமது வல்லமையை விளங்க பண்ண உனக்கு சோதனை. உங்க வாழ்க்கையில சோதனை வந்தாலும் கலங்காதீங்க, சோதனையை சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்கள். உன்னை பாக்கியவான மாற்றுவார். நீ விலையேற பெற்ற பாத்திரம், உன் வாழ்க்கையிலே தம்முடைய வல்லமை விளங்க பண்ணுவார். ஜெபிக்கும்படி யாவரும் எழுந்து நிற்போம், யாவரும் எழுந்து நிற்போம். 2 கரம் சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிற சோதனைக்காக ஸ்தோத்திரம். ஒரு 2-3 நிமிஷம் முடிச்சிடறேன். ஆன்லைன்ல வாட்ச் பண்ற பிள்ளைங்க எல்லாரும் எங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீ நடத்துகிற பாதைக்காக ஸ்தோத்திரம், நீ எனக்கு கொடுத்த சோதனைக்காக ஸ்தோத்திரம், என் பிள்ளை வாழ்க்கிற சோதனைக்காக ஸ்தோத்திரம், என் ஃபைனான்ஸ் ஸ்டேட்டஸ்ல, என் பிசினஸ்ல, என் குடும்பத்துல நீ கொடுக்கிற சோதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சோதனைகள் பாக்கியவானல்லோ, பாக்கியவானல்லோ. சேர்ந்து பாடுங்க, எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆன்லைன்ல எல்லாரும் பாக்கியவானல்லோ, ஜீவ கிரீட சூடும் நேரம் பாடுவோம். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் என்ன சந்தோஷமா ஏற்றுக்கொள், சோதனை சந்தோஷமா ஏற்றுக்கொள். ஜீவ கிரீடம் சூடும் நேரம் சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. தேவ பிள்ளையே, நான் திட்டமாய் தேவசபை ஜெபிக்கும் போது நேற்று முழு நாளும் தேவசபத்து காத்திருந்தேன். பகல் முழுவதும் ஆண்டவர் திட்டமாய் எனக்கு சொன்னார், மகனே நான் ஏன் திரும்ப என்ன நேசிக்கிற பிள்ளைகளை சோதிக்கிறேன். நம்பர் 1, பாக்கியவான மாற்ற.
நம்பர் 2, விலையேற பெற்ற பாத்திரமாக உருவாக்க. மூன்றாவது, என் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை உணரத்தக்கதாக என் வல்லமையை விளங்கத்தான் நான் சோதிக்கிறேன். நானே ஒரு வழி உண்டபடி என் பிள்ளையை நான் தப்ப செய்வேன். ஆகவே எல்லா பிள்ளைகளும் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுங்க. நீர் எனக்கு தர சோதனையை நான் சந்தோஷமா ஏற்றுக்கொள்வேன். அதுதான் அன்பு கூறுவதற்கு அடையாளம். பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உபவாசம் 6வது நாளுக்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுக்கு கொடுத்த தலைப்பு, சோதனையை, கர்த்தர் கொடுக்கிற சோதனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். We must agree or accept God test trials. தேவன் கொடுக்கிற சோதனை. ஏன் சோதனை என்று எங்களோட பேசுறீங்கப்பா? எங்களை பாக்கியவான மாற்ற, எங்களை விலையேற பெற்ற பாத்திரம் மாற்ற, எங்க வாழ்க்கையில உமது வல்லமையை விளங்க விசுவாசிகள் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு துதித்து சந்தோஷமாய் புதிய ஆண்டுக்கு நுழைய உதவி செய்யும். 2021 திருப்தியின் ஆண்டாய் ஒவ்வொருவருக்கும் மாற்றோம். தகப்பனே, இந்த ஒவ்வொரு காலையில கடுமையான மழையில காலை ஆலயத்துல ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையும் திருப்தியின் ஆண்டு. ஆன்லைன்ல வாட்ச் பண்ற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையில திருப்தியின் ஆண்டு. குடும்பத்திலே, தொழிலிலே, வியாபாரத்திலே, பொருளாதாரத்திலே அடுத்த வருஷம் தேசம் எப்படிதான் கவலை இல்லை, நீர் எங்களை திருப்திப்படுத்த போகிறீர். மக்கா பௌஷரா பௌத்தரா ரே சத்துரா மக்கா மௌத்தரா ஹுதரவா, அதற்காக நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் ஆண்டவரே. திருப்தி 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 ஒவ்வொரு மக்களுக்கு உண்டாக்கி மகிழப்படும். ஒவ்வொரு வாழ்த்துக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தொடர்ந்து புயலின் விளைவாக, சேதமும் தண்ணீர் வந்தது விளைவாக எந்த கிருமிநாசுர பிள்ளைகளை தாக்காமல் தேச மக்களையும் எங்களையும் வந்திருக்கிற மக்களையும் காத்துக்கொள்ளும். கொரோனா வைரஸ் அழிக்கப்படட்டும். சார்லஸை தொட்டு சுகமாக்குங்க. இன்னும் வைரஸ் எல்லா மக்களையும் தொட்டு குணமாக்க அடிமை ஜெபிக்கிறேன். இன்னொரு புயல் 29 வரும் உருவாய், அந்த புயலும் இயேசுவின் நாமத்தில் அந்த காற்று வலுவிழுந்து கடலுக்குள்ளே அமிழ்ந்து போவதாக. இறையாதே, அமைதலாயிரு. இனி கடலோர மாவட்டங்களை பதட்டம் வரக்கூடாதப்பா. கர்த்தர் செய்கிறபடியா நன்றி. ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். காலை வந்த மக்களை ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஸ்தாபனத்தையும் 2021 திருப்தியாக இருக்க உதவி செய்யும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தில் உங்களை பிரகாசிக்க கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென். பிதாவாக தேவனுடைய அன்பும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையும் கிருபையும் பரிசுத்த அனுக்கிரகமும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் இன்று விட சதா காலமும் இயேசு வரையும் விட்டும் விசேஷமாக சோதனையை அன்போடு ஏற்றுக்கொண்ட உங்கள் வாழ்க்கையிலே தமது வல்லமை விளங்க பண்ணி உங்களை ஆசீர்வதித்து நீங்கள் விலையேற பெற்ற பாத்திரமாக மாறி அநேகருக்கு உங்கள் கர்த்தர் ஆசீர்வாதம் வைத்து உங்களை சந்தோஷப்பட்டு வைக்கும். உங்களோடும் மனைவியோடும் பிள்ளைகளோடும் கைடு அத்தனை காரத்தோடும் தங்கி தாபரிப்பதாக. யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். முடிவு பாடல் பாடுவோம். இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, தீமைகள் அணுகாது, தீமைகள் அணுகாது. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, வியாதிகள் அணுகாது, என் ஆவி ஆத்துமா, நாவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. நாவி ஆத்மா சரீரமெல்லாம் இயேசுவின் ரத்தம். அவர் வார்த்தை என்னில் இருப்பதினால் பயமே இல்லை. இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, தீமைகள் இயேசு ரத்தம் என் மேல் இருப்பதா, வியாதிகள் அணுகாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. கர்த்தர் வருகிற ஆண்டு உங்களை திருப்தியாக்குவார்.